பாவத்தினுடைய திசை நடக்குது அப்படின்னா அவன் சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு இடத்துல இல்லாமல் ஓடுறதுக்கு உண்டான கான்செப்ட் தான் இருக்கும் 3-7-11ங்கிறது. அவன் போய் 4ஆம் ஒரு வீட்டை கட்டி ஒரே இடத்துல உட்கார்ற பவர் அவனுக்கு எப்படி கிடைக்கும்? ஒரே வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியுமா? 4-8-12 அடி வாங்குமா? அடி வாங்காதா? 3-7-11ங்கிறது காற்றுங்க. காற்று மாதிரி அவன் சுற்றணும். அவன் சுற்றுறானா, யோசிக்கிறானா, தூக்கம் இல்லாமல் விடிய விடிய வேலை பார்க்குறானாங்கிறது 3-7-11 சொல்லும். ஏன்னா அந்த காற்று அவனை எப்படி இயக்குதுங்கிறது அதுதான் சொல்லும். அதனால தான் 3-7-11 ராகுடைய நட்சத்திரத்தை வச்சுருக்கான். ராகு நீ விதிக்கு புறம்பா செயல்படுங்கிறது தானே ராகு கேதுகளுடைய வேலை. அப்போது அந்த ஆசை அப்படின்ற ஒரு விஷயம், நீ எதை பற்றி எந்த கோட்டை படிக்கிறதுக்கு விடிய 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 யோசிக்கிற அப்படிங்கிற ஒரு விஷயம், விடிய விடிய வேலை பார்க்குற இன்றைக்கி அத்துணை தொழில்களும் 3-7-11 தான் இயங்குது. அதில் தான் லட்சக்கணக்கில் காசு கொடுக்குறான். நம்மக்கிட்ட மாடாக உழைக்கிறான், 1000 ரூபாய் கொடுக்குறதுக்கு யோசிக்கிறோம் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும். ஆனால் காற்றுராசியில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் சம்மந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய கமிஷன் ரீதியில் இருக்கக்கூடிய பர்சன்களுக்கு லட்சக்கணக்கில் காசு வருது, லட்சக்கணக்கில் டவுன்லோட் பண்ணுறான். அவனை ஒரு இடத்துல உட்காரு அப்படின்னு வீட்டை கட்டி சொகுசாக நீங்கள் பெரிய பங்களாவே கட்டுங்க, உட்காருவானா? முடியுமா? வாட்ச்மேன் வேணால் அவன் பொண்டாட்டியோட ஜாலியாக அந்த வீட்டில் என்ஜாய் பண்ணுவான், வேறு யாரும் பண்ண முடியாது. இல்லை அப்படி இல்லைன்னா அவன் சுகத்தை கெடுத்துக்கிட்டு குடும்பத்தை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு இவன் சுற்றிட்டு இருக்கணும், அதானே? இல்லை அந்த வீட்டில் தூக்கம் இல்லாமல் விடிய விடிய உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கணும், அதானே? இந்த பேட்டர்ன் மாறாது. நீங்கள் எந்த பேட்டர்னுக்கு உயிர் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ, அதிகமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ, அடுத்த காரகங்கள் அடுத்த பாவங்கள் வேலை செய்யாது. இதுதானே உண்மை. காற்றுராசினா நீ தீவிரமாக இயங்குற, தீவிரமாக செயல்படுற, தீவிரமாக ஓடுற, உன் எண்ணங்கள் செயல்கள் மட்டும்தான் வேலை செய்யும், வேறு எதுவுமே வேலை செய்யாது. அதே மாதிரி 4-8-12ங்கிறது இது ஒரு கடனுக்கு உண்டான ஒரு விஷயம் இல்லைங்களா? கடன், எமோஷனல். இந்த தொழில் நீங்கள் அழகாக எடுத்திங்கன்னா, ஒரு நேற்று நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், ஒரு மரம், சிம்பிளாக சொல்கிறேனுங்க, ஒரு மரம் அப்படின்னா நீங்கள் நம்ம காற்றுராசியில் மரத்தை சொல்கிறோம்ல, காற்றுராசியில் நேற்று கேட்டிங்களா கேட்கலையா? இல்லை, நேற்று காற்றுராசி அப்படிங்கிறது 3 விதமாக பிரிச்சுருக்குறாங்கல்லங்க. 3 காற்று. நான் சிம்பிளாக இதை சொல்லிவிட்டு முடிச்சிடுறேன். 3 காற்று. 3 காற்றுல 3ஆம் இடத்துல இருக்கிற புதனுடைய காற்றுங்கிறது மென்மையான காற்று, இளங்காற்று, இளவேணி காற்று இல்லையா, இளங்காற்று. அது ஒரு அப்படி வந்துட்டு போகிற மாதிரி ரசிக்கிற மாதிரி ஒரு காற்று. புல்லாங்குழலில் இருக்கக்கூடிய அந்த காற்றை அடைச்சி விடுற காற்று, அதாவது புல்லாங்குழல் உள்ளே வர்ற காற்றை அப்படி நமக்கு தகுந்த மாதிரி டியூன் பண்ணோம்னா அது வேறு மாதிரி ஒரு டியூனை கொடுத்துட்டு போகும் இல்லையா, அந்த மியூசிக். காற்றையே தேவைக்கு தகுந்த மாதிரி அளவு பயன்படுத்துறது. நம்ம ஆசையவே 10ஆவதுல ஒரு லவ் பண்ணுவான், 12ஆவதுல ஒரு லவ் பண்ணுவான், காலேஜில் போனால் ஒரு லவ் பண்ணுவான், வேலை பார்க்குற இடத்துல ஒரு லவ் பண்ணுவான். ஏன்னா அதுதான் 3ஆம் பாவம். பார்ப்பான், லவ் பண்ணுவான், ட்ரெயினில் போகிற வரைக்கும் ஒரு பிள்ளைகிட்ட கடலில் போடுவான், ஸ்டாப் வந்தோடனே இறங்கி அவன் பாட்டுக்கு போயிடுவான். இதெல்லாம் 3ஆம் பாவம். ஒரு பறவை தன்னுடைய இழையை தேட போகிறதுனா எந்த இடத்துல காற்று வருதோ அது திசையை நோக்கி போகும், எது திசையில் போகாது பறவை. அப்போ பறவைகளுடைய சரணாலயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பறவை டெய்லியும் எந்திரிச்சு காலையில் பறந்து போகுது அப்படின்னா அந்த காற்றை நோக்கி இறை தேட போகுதுன்னா அது 3ஆம் பாவம். எது? மிதுனம். அப்போ என்னென்னா நமக்கு தேவையான அந்த காற்றை பயன்படுத்தக்கூடிய வீடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலிங் பெல்லாக இருக்கட்டும், ஃபேனாக இருக்கட்டும், மிக்சியாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம சுவிட்சை போட்டால் எந்த அளவுக்கு அந்த காற்று நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு டியூன் பண்ணிக்கலாம் இல்லையா? மைக் செட் வைக்கிறோம், இந்த இது மைக்கு பூரா அதானே, கம்மியாக வச்சுக்கலாம், வேகமாக வச்சுக்கலாம், அந்த ஒளி அலைகளை கரெக்டாக பயன்படுத்தலாம். இது பூரா தொழிலே எடுக்கலாம். அதில் பிறந்தவனுடைய குணமும் அப்படி தான் இருக்கும், நமக்கு ஏற்ற மாதிரி அவனை டியூன் பண்ணிக்கலாம். ஆனால் அதே ஒரு விஷயம் துலாத்தில் இருக்கா அப்படின்னா அது மாறுபடும். அதே காற்றை அடைச்சி வச்சு தான் விடுவாங்க. அடைச்சுன்னா அங்கே புல்லாங்குழல் வந்துச்சுன்னா இங்கே தமிழ் வரும். தமிழ் என்ன பண்ணணும்? அடித்தாதான். அது சரம், அது உபயம், இது சரம். அப்போ என்னென்னா காற்றை அடைச்சி வச்சு அதை யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே இங்கே துலாத்தில் வரும். இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான், 3மே இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். அதே கும்பத்தில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் என்னங்க? முரசு, ஆலயமணி. அதனால தான் சிதம்பரம் நடராஜரை கொடுத்துருக்காங்க, அடித்தா எவ்வளோ தூரத்துக்கு கேட்குது. அதே மாதிரி முரசுங்கிறதே அங்கே தானே கொடுத்துருக்காங்க, ட்ரம்ஸு. இன்னொன்று
கொடுத்துருக்கு, வீட்டுக்கு அங்கே தானே கொடுத்துருக்கான். அடித்தா ஆடுவாங்களா இல்லையா? பிரபஞ்ச ராசின்னு ஏன் கொடுத்துருக்கான்? வீட்டுக்கு அடித்தாலே எல்லாத்துக்கும் வைப்ரேட் ஆகுதா இல்லையா? இந்த கனெக்ஷனுக்கு உண்டான காற்று அது. அப்போது 3 காற்றுல இருக்கிற விஷயத்தை பிரித்த மாதிரி நீங்கள் மரத்தெடுங்க. ஒரு காற்று தன்னடத்தை எடுத்துக்கிட்டு தனக்கு தேவையான ஆக்சிஜனை மட்டும் வெளியில் விட்டுட்டு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜனை மட்டும் நமக்கு கொடுக்குது. அது மிதுனத்தில் வரும். அப்போது மரத்தை நீ எந்த டைமில் அந்த காற்றை அது வெளியிடுதோ அந்த டைமில் போய் நீ மரத்தை சுற்றிக்கலாம், மரத்துக்கடியில் படுத்துக்கலாம், மரத்துக்கடியில் உட்காந்துக்கலாம். அது வேப்ப மரமாக இருந்தாலும் சரி, புளிய மரமாக இருந்தாலும் சரி, ஆலமரமாக இருந்தாலும் சரி, அரச மரமாக இருந்தாலும் சரி. அது கார்பன் டை ஆக்சைடை விடும்போது நம்ம போய் படுக்க முடியுமா? படுக்கக்கூடாது. இது கண்ட்ரோல் மரம் சொல்கிறது மிதுனம். அதே காற்றுக்கும் மரத்துக்கும் சம்மந்தம் இருக்குங்கிறீங்களா இல்லைங்கிறீங்களா? இருக்குது. ஆக்சிஜன் அதானங்க மழையை வர வைக்கிறதே அதானே சொல்ல போனால். இதே மரத்தை மிதுனத்து இப்போ காற்றாசின்னு எடுத்துகிட்டா மிச்சம் 2 இயங்கும் இல்லைங்க. அதே துலாத்துக்கு வந்துட்டிங்கன்னா துலாம் என்ன பண்ணுன்னா அந்த மரத்தை போய் வெட்டி அறுத்துக்கிட்டு அது மரக்கடையா அதை சீவி வடிவமைச்சு பலகையா அத்தனையும் செதுக்கி விறகு கடையா போடுற இடம் இது துலாம் ராசி. நட்சத்திரம் 3 நட்சத்திரம் இருக்கு, 3 நட்சத்திரம் பிரிக்கும். சித்திரை தான் மரத்தை அறுக்கும் வெட்டும், விசாகம் வெட்டாது. அப்போ ஒரு காற்றுராசியில் இருக்கக்கூடிய ஐயா வணக்கம், தனிகாஜ் ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். அது என்னமோ தெரியல, ராமநாதபுரம் போய் அவர் செட்டில் ஆனதுலேருந்து நமக்கு திதிகரண யோகம் வேலையே செய்யறதில்ல. நம்மளை விட்டு லாங் டிஸ்டன்ஸில் போயிடுச்சா திதிகரண யோகம், நம்ம விட்டு லாங் டிஸ்டன்ஸில் போனோடனே அது வேலையே செய்ய மாட்டேங்குதுங்க ஐயா. சரி, இப்போ அப்படி கண்டினியூ பண்ணுறேன். இப்போ மிதுனம் காற்றை கொடுக்கக்கூடியது, நம்ம அதுக்கு வழிபடக்கூடியது, நம்ம ஒரு மந்திரங்கள் சொல்லக்கூடியது, ஒரு பஞ்சாயத்து சொல்லக்கூடியது, நம்ம சொல்லு வாக்கு பழிக்கிறது மிதுனம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதே காற்று அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த மரத்தை அறுத்து போய் காட்டில் வாங்கிட்டு அதை அறுத்து பீஸாக சைஸாக பண்ணுறது துலாம். இன்னும் துலாத்தில் வேலை இருக்குது. அதே மரத்தை கட்டுராசி தாங்க. அதே மரத்தை நீங்கள் சுவாதி நட்சத்திரத்தை என்னன்னு சொல்லுவீங்க? காற்று ராசியில் இருக்க துலாம் ராசியில் இருக்க சுவாதி என்னன்னு சொல்லுவீங்க? குழந்தை இல்லைன்னா சுவாதி அன்னைக்கு கணவன் மனைவி இணைஞ்சாங்கன்னா ராத்திரியில் சுவாதி அன்னைக்கு இரவு ராகுகால வேலையில் கணவன் மனைவி இணைஞ்சாங்கன்னா குழந்தை பிறக்கும்பாங்க. அப்போ என்னென்னா ஒரு உருவத்தை உருட்டி கொடுக்குற பவர் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டுன்னு சொல்கிறாங்களா? இது அப்படியே வச்சுக்கோங்க, அது தப்பு இல்லை, அது உண்மை. ஆனால் அடுத்தது சுவாதிக்கு வர்றோம்ல, சித்திரைக்கு அடுத்தது அவன் வாங்கிட்டு வந்துட்டான், போட்டான், சைஸ் பண்ணிட்டான், கழிவெல்லாம் எடுத்துட்டான், சொத்தையெல்லாம் பிரிச்சுட்டான். அதுக்கு அடுத்தது வரும்போது சுவாதி அதை உருவப்படுத்தும், குழந்தை மட்டும் கொடுக்காது. அப்போ அதே காற்று ராசியில் ஒரே மரத்தை சுவாசிக்கிறதுக்கு எடுக்கிறது மிதுனம். இங்கே எடுக்கும்போது அதை பர்னிச்சராக எடுக்கிறான். பர்னிச்சர் அத்தனை ஐட்டங்களும் துலாத்தில் தான் இருக்கு. அதை செய்கிற நட்சத்திரத்தையும் 3ஆக பிரிங்க. அறுக்கிறது சுத்தம் பண்ணுறது சித்திரையாக இருந்து வச்சுக்கோங்க, செவ்வாயாக வச்சுக்கோங்க. ராகு அதை உருவமாக ஒரு பொம்மையாக ஒரு பர்னிச்சராக உருவமாக ஆக்குது. விசாகத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? விசாக நட்சத்திரத்தை சாதாரணமாக ஜோதிடத்தில் யூடியூப்பில் ஈஸியாக சொல்லுவாங்களே கிரியேட்டிவிட்டி. அது என்னது? சக்கரம் தானே வச்சுருக்காங்க, சக்கரம் தானே கொடுத்துருக்காங்க. வியூகம் வகுப்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, அதையவே சாதாரண மனுஷனுக்கு கொண்டு வாங்க தொழிலுக்கு. அப்போது அந்த கிரியேட்டிவிட்டி, அதாவது அதை எந்த அளவுக்கு அதை விற்கணும், அதை எந்த அளவுக்கு அழகுபடுத்தணும், அதுக்கு என்ன வேல்யூ கொடுக்கணும்னு தெரிஞ்சவன் விசாகம். அப்போ ஓனர் விசாகம், வடிவமைப்பாளருங்கிறது சுவாதி, அறுக்கிறவன் ஸ்பாட்டு கொண்டு அதை பீஸாக கொடுக்குறவன் சித்திரன். 3 பேர் உள்ளதாக இருக்கான். அப்போது ஒரு நட்சத்திரம் அது அந்த வீடு திதிசூன்யம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரொம்ப அறுக்கிறது, போக்குவரத்து, விறகு கடை வைக்கிறது, கறிக்கடை வைக்கிறது, அந்த விறகு கொண்டை கறியாக இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வீடு எந்த அளவுக்கு அடி வாங்குதோ அந்த அளவுக்கு, அந்த நட்சத்திரம் எந்த அளவுக்கு அடி வாங்குதோ அந்த அளவுக்கு, அந்த இடத்துல எந்த பாவகிரகங்கள் உட்காருதோ அந்த அளவுக்கு அவன் அடிமட்ட லேபராக இருப்பான். அவ்வளோதான் விஷயம். அந்த மரக்கடையிலே வேலை பார்ப்பான், பர்னிச்சர் கடையிலே வேலை பார்ப்பான், ஷோரூம்லேயே வேலை பார்ப்பான், தொடச்சிட்டு இருப்பான். அல்லது நீங்கள் நீ ஏதாவது ஒரு ஆணி கண்டுக்குச்சு அடிக்கிறது, போக்குவரத்துன்னு பண்ணுவான், ஏற்றி விடுவான், இறக்கி விடுவான். ஆனால் அதை ஏற்றி விடக்கூடிய ஓனராக இருக்கக்கூடிய ஆள் அதுக்கு
ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுற முதலாளி குருவோட நட்சத்திரமாக தான் இருக்கு. ஒரே மரங்க, அதே மரம் அங்கேயும் இருக்குது, கும்பத்துலேயும் இருக்குது. நீங்கள் இதே இடத்த இப்போ ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு விஷயம் இருந்துச்சு, சோபாவில் பணம் போச்சு, சோபாவில் பணம் போச்சுன்னு சொல்லி ஒரு விஷயம் வந்துச்சுல நம்ம அரசியல். அப்போ அதே ஃபர்னிச்சருக்குள்ளே செய்யக்கூடிய லக்ஸரியான விஷயங்கள் அத்தனையும் அதுக்குள்ளே இருக்குது. ஹவாலான்னு எடுத்துக்கல. அதில் செம்மரம் கடத்துறது, விலை உயர்ந்த மரங்களை இல்லீகலாக பயன்படுத்துவது எல்லாமே பார்த்திங்கன்னா இல்லீகல்னு எடுத்துக்க வேண்டாம், லீகலாகவும் எடுத்துக்கலாம். அது 159 காற்று ராசியாக வந்ததுன்னா அதை லீகலாக பயன்படுத்துவோம். அதானே ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்கலாம், அவிட்ட இருக்குல்ல, ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்கலாம், அந்த மரத்தை பாதுகாக்கிறவனாக இருக்கலாம், அது சம்மந்தமாக கேஸ் போடுறவங்களா இருக்கலாம், அது சம்மந்தப்பட்ட ஆளுகளை பிடிக்கிறவங்களா இருக்கலாம், மரம் கடத்துறவங்களுக்கு லைசன்ஸ், மரம் வெட்டுறவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குற ஆஃபீஸராக கூட இருக்கலாம். அது இருக்குதா இல்லையான்னு அந்த பாவம் அந்த நட்சத்திரத்தில் அமரக்கூடிய கிரகங்களை வைத்துத்தான் முடிவு செய்யணுங்கிறேன் நான். சார் சிம்பிளாக புரோக்கர்ஸு கமிஷன் அடிப்படையில் உழைக்காமல் இது 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 ஒரு ஒரு ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பாடசாலை இல்லையா? இதுக்கு வாடகை கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து இத்தனை பேர்த்தையும் மாதம் கூட்டுறதுக்குன்னு ஒரு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு தகுந்த சோறு போடுறதில்ல, அதுக்கு தகுந்த செவிக்கு தகுந்த உணவை கொடுத்து கூட்டி வச்சுருக்காரு. இல்லைன்னா வரமாட்டாங்க, 10 பேர்த்துக்கு மேலே வரமாட்டாங்க எந்த மீட்டிங், யூடியூப்பில் பார்த்துக்கலான்னு இருப்போம். ஆனால் இத்தனை பேர் மாதம் வர்றீங்க அப்படின்னா அதுக்கு அவர் தீனி கொடுத்துருக்குறாருன்னு அர்த்தம். அதானே கிடைக்குதுங்கிறனால தான் வர்றோம். இத்தனை கொடுத்து ஒரு மனுஷன் கிரியேட் பண்ணி வச்சுருப்பாரு. ஆனால் அங்கேருந்து நாங்கள் எங்களோட பழப்பக்கம் எடுத்துக்கிட்டோம், அல்லது இப்போ ராமநாதபுரத்துலேருந்து தனியாச்சையா வந்து உட்காந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாருனோ, அவர் ஒரு ஜோதிடத்துக்கோ மக்களுக்கோ நம்மளை மதித்து கூப்பிட்றாங்க, நம்ம அந்த கலை எங்கேயாவது பேசணும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, போய் பேசிட்டு வருவோம். நம்ம இங்கே 100 பேர்த்துக்கு பேசி காசு சம்பாதிக்கிறதும் கூட ஒரு 100 பேர்த்துக்கிட்ட போய் சும்மா பேசிட்டு வருவோம். அது மனசுக்கு திருப்திக்காக ஒரு விஷயம் வர்றாங்க. இந்த 2 பேர்த்துக்கு இடையில கேப்பில் ஒரு ஆள் வரும், இருக்கிற ஆளுகிட்ட ஒரு காசு பார்த்துட்டு போயிடும், பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிடும். இது கும்பத்தில் கிரகம் இருந்தால் நடக்கும். கும்பத்தில் உங்களுக்கும் இருக்கும். எவன் ஒருவனுக்கு கும்பத்தில் கிரகம் இருக்கோ அவன் கமிஷன் பார்க்கத்தான் செயல்படுவானே தவிர ஒருத்தனுடைய ப்ராப்பர்ட்டியோ ஒருத்தனுடைய கற்பனையோ ஒருத்தனுடைய எண்ணங்களையோ உழைப்பையோ ஆட்டையை போட மட்டும்தான் பார்ப்பானோ தவிர தான் உழைக்கணும்னு நினைக்காது. கும்பத்தில் இருக்கிற கிரகம் மட்டும். அந்த காசும் அவனுக்கு பயன்படாது, அது வேறு விஷயம். அப்போது ஒரு தக்காளியை உற்பத்தி பண்ணுறவன் விதைக்கிற ஆள் விவசாயிங்கிறது 10 ரூபா, 1 கிலோ தக்காளி 10 ரூபா. நம்ம வாங்குறது எவ்வளோங்க? 50 ரூபா. 30 ரூபா யாருக்குங்க? அவன் சம்பாதிப்பானாங்க, நாமளும் அவங்களும் சம்பாதிப்போமா? இவங்களாம் எங்கே வர்றாங்கங்கிறீங்க? கும்பத்தில் கிரகம் இருந்து திசாபுத்தி நடத்தினால் மட்டும்தான் ஒரு பொருளுக்கு வேல்யூ கொடுக்க முடியும். அப்போது நம்ம இந்த வீட்டில் இயங்கிறதுக்கு தொழில் இல்லை, சும்மா இருக்கும், சந்தோஷம்லாம் ஹாப்பி இல்லை அப்படின்னா நீங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன், நான் வந்துடுவேன். ஆனால் இவன் அந்த ஆள்கிட்ட கிடச்சான்னா 3 லட்ச ரூபா ஆட்டை போட்டுருவான், நடக்கும். அதுக்கப்புறம் அவனை போய் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அந்த ஃபோனை கூட எடுக்க மாட்டான். அந்த டெக்னிக் நமக்கு தெரியறதில்ல. ஏன்னா கும்பம் நமக்கு முறையாக இயங்கும் பொழுது வராது. 4 8 12 இருந்தாலோ நமக்கு அது வராது. அது பாதகமாக திரிசூன்யமாக இருந்தால் மட்டும்தான் கொள்ளையடிக்கிறது எப்படின்னு தெரியும். ஒருத்தர் எழுதி ஒரு 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 செவ்வாய்க்கான காரகங்கிறது பவகரணத்துக்கு உண்டான காரணங்கிறது என்னன்னு சொல்லி ஒருத்தர் முக்கிய 25 வருஷம் 30 வருஷம் ஆய்வு பண்ணி திதிகரண யோக புக்கு கொடுத்தா, பருப்பு வடையை வாங்கி கொடுத்தீங்கன்னா உனக்கு செவ்வாய் ஆக்டிவேட் ஆகும் தட்டிட்டு போயிட்டு இருக்காங்க காசை. மனுஷன் 30 வருஷமாக காலத்தை வீண் பண்ணிட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. ஒரு கும்பத்தில் இருக்கிற கிரகத்தை தவிர கமிஷன் பார்க்குறீங்க. காற்று ராசி 3மே தரகு ராசி தானேங்க. தரகுன்னா காற்று தானே. அதை நீங்கள் பிஸ்னஸ்க்கே எடுங்க. என்ன தரகு? 3மே தரகா? 3மே தரகு தான். என்னென்ன தரகுன்னு பிரிக்கணும்ல. மிதுனம் புதன் செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்குது, ராகுடைய நட்சத்திரம் இருக்குது. அப்போது டாக்குமெண்ட் சம்மந்தமான லேண்டு சம்மந்தமான ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட இருக்குது, இன்னொருத்தனுக்கு வேணும், மாற்றி விட்றேன், எனக்கு கமிஷன் கொடு. இது முறையானது. இது நான் இப்போவும் சொல்கிறேன், அது பாதகமாகி திதிசூன்யமாகி 6 8 12 சம்மந்தப்படும் போது தான்
உங்கள் இடம் 30 லட்சம் சொன்னீங்கன்னா 10 லட்சத்தை உள்ளே வச்சு விற்பேன், இல்லைன்னா விற்க மாட்டாங்க. அந்த இடம் சுத்தமாக இருந்தால் விற்க மாட்டான். மாற்றி விடுறேன்ப்பா. ஒரு சிலருக்கு 1,5,9 ஆயிடுச்சுன்னா கமிஷன் கூட கொடுக்க மாட்டான், அவனே கரையம் பண்ணிட்டு போயிடும். இது அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் சொல்ல ஒன்று. அந்த மிதுனத்தினுடைய கோட்பாடு. அதே வந்து காட்டுராசியில் இருக்கக்கூடிய துலாம் வந்துட்டிங்கன்னா அது லேண்ட் அங்கே இருக்கா? அது இல்லை, அது இணைவு பாவம்னு சொல்லுவாங்க. எதை இணைக்குது? புருஷன் பொண்டாட்டி இணைக்குது, சம்பந்தியும் ஒரு குடும்பத்தையும் இன்னொரு குடும்பத்தையும் இணைக்குது, உங்களையும் என்னையையும் இணைக்குது. ஒரு மக்கள் தொடர்பு, 7ஆம் பாவம் மக்கள் தொடர்பு, உங்களையும் என்னையும் இணைக்குது. இதெல்லாம் இணைக்கிற இடம். அப்போ அது என்னன்றான், திருமண வீடுங்கிறான். மண்டபம் தானே, திருமணத்துக்கு மண்டபங்கிற இடம் அந்த இடம் தான். மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது 7ஆம் பாவம் அனுமதிக்கணும். 7ஆம் பாவம் அனுமதிக்கலைன்னா மண்டபத்தில் கல்யாணம் பண்ண முடியாது. கோயில்லையோ போலீஸ் ஸ்டேஷனில் தான் கல்யாணம் ஆகும். திடீர்னு நம்ம ஆயிட்டாலே. அப்போ நம்மளோட 7ஆம் பாவம் என்ன சொல்லுதுங்கிறத கேட்கணும். இது பொருத்தத்தில். அப்போது இது திருமணத்திற்கான வீடு அப்படிங்கும்போது அங்கே பெண் தரகராக வருவாங்க. யார்? துலாம் சம்மதிச்சா ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களோ இந்த திருமணத்துக்கு உண்டான முக்கியமான கிரகங்களோ துலாத்தில் சம்மந்தப்படும் போது அவன் தரகாவே இருந்தாலும் அவன் பெண் புரோக்கர். கல்யாணம் பண்ணிங்க புரோக்கராக போகணுன்னு அவசியம் இல்லைங்க. கடை வச்சுருப்பாங்க. ஏம்மா அந்தம்மா பல வருஷமாக தெரியும், அருமையான குடும்பம்மா, போய் கட்டுங்கம்மா, நல்லா இருக்கும்மா அப்படின்ட்டாங்கன்னா போதும். அந்த கெப்பாசிட்டி துலாத்தில் தான் வச்சுருக்கான். அவன் சொன்னான்னா அது நடக்கும். அந்த திருமணம் குடும்பமே தப்பாக இருந்தாலும் அந்த பிள்ளை வாழும். இது அவங்க கேரண்டி கொடுக்கணும் அந்த இடத்துல, அல்லது அவங்க முன்னாடி நின்று நடத்தணும். 7ஆம் பாவம் பாதிக்கப்பட்டவனுக்கு இந்த தரகர்னு சொல்லக்கூடிய பெண் தரகருக்கு துலாமோ லக்ன பாவத்துக்கு 7ஆம் இடமோ நல்லாக இருந்து அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த கல்யாணம் பேசினா அந்த கல்யாணம் நிற்காது. பரிகாரத்துக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். காற்றுலேயே 2-3 காற்று பிரிக்கும்போது இந்த இடத்துல சித்ரா பௌர்ணமின்னு ஒன்று வச்சுருக்காங்களா. புருஷன் பொண்டாட்டி சண்டைக்கு என்ன பண்ணுறாங்க? நீங்கள் கணவன் மனைவி சண்டைக்கு எத்தனையோ பரிகாரங்கள் தாந்திரிகங்கள்லாம் சொல்கிறாங்க. சித்ரா பௌர்ணமின்னு ஒரு விஷயம் அந்த இடத்துல தானே வருது. அப்போது ஏன் ஆத்தோரத்தில் போய் கணவன் மனைவியோ காதலர்களோ ஏன் வந்து சாயங்கால நேரம் பீச்சுக்கு போங்கன்றாங்க? அதுவும் துலாமத்தில் தானே இருக்குது. அந்த தென்றல் காட்டுகிட்ட போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் மனசு விட்டு பேசுனா, இது ராஜிகரன் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா, எல்லோரும் புருஷன் முன்னாடி வந்திருக்காங்க, நான் மட்டும் தனியாக இருக்கேன்னு அழுது பால் படிப்பார் இல்லையா, ராசாயின் மனசில் வரல, அது ஏதோ ஒரு படம். அப்போ அந்த மாதிரி இந்த கணவன் மனைவிக்குள்ளே எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் மாலை நேரங்களில் ஆத்தோரத்தில் நிலா வெளிச்சத்தில் உட்காந்து பேசும்போது ஒரு பக்கம் அப்படியே போயிட்டு வாங்க, கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் அப்படியே போய் சுற்றிட்டு வாங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர்களுக்குள்ள ஒரு இணைப்பு தானாகவே வந்துருங்கிறது தான் 7ஆம் பாவம் சொல்லுது. இதை அனுமதிக்கணும். நம்ம வீட்டில் பேச முடியாது. அங்கே போனோம்னா இந்த 7ஆம் பாவம் சுக்கிர வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சுக்கிரனுடைய வீடுங்கிறதுனால தான் அது திருமண புரோக்கர். இதே புரோக்கர் அங்கே இருக்கார், எங்கே கும்பத்தில் இருக்கார். இவர் எப்படின்னா, நான் உழைக்கலை, அந்த பொருள் என்னோடது இல்லை, ஆனால் 2 பேர்த்துக்கு தெரியாமல் ஆட்டை போடுறதுங்கிறது தான் கும்பம். அது காலபுருஷனுக்கு 11. அப்போ அந்தளவு பண்ணும்போது குடும்பத்துக்கு நேர்மையாக இருப்போமா உழைப்போமா அப்படின்னா அங்கே 10-11ஆம் விஷயம் ஒன்றோடு ஒன்று சேரத்தான் செய்யும். ஸ்டெனோ வருவாங்க, ஸ்டெப்னி வருவாங்க. இதில் ஒரு விஷயம், துலாத்தில் சனி உச்சமாகிறார் இல்லையா, சனி உச்சமான இப்போ நம்ம மரத்துக்குன்னு தான் பேசணும். மரம் வந்து குருவும் வரும், சனியும் வரும், சூரியன் வரும் இல்லையா. இந்த இடத்துல சனி உச்சமானா ஒரு வண்டியினுடைய டயரு, வண்டி எங்கே இருக்குதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. டயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 4, 7, 10 கான்செப்டுக்குள்ளே உள்ள வரும். 1, 4, 7, 10 கான்செப்டுக்குள்ள டயரோட வண்டி பூரா காற்றை அடைச்சி விடுறதுன்னு சொன்னேன்ல, அடைச்சி அதை சரராசி இயக்கிறதுங்கிறது எங்கே வரும்? துலாம் ராசியில் தான் வரும். அப்போ டயர் கடை பூரா எம்ஆர்எஃப் டயர் கடையாக இருக்கட்டும், எந்த கடையாக இருக்கட்டும், அந்த டயர் கடையில் வேலை பார்க்குறதோ டயர் கடை வச்சுருக்கிற ஓனரோ அந்த டயருக்கு பஞ்சர் ஓட்டுறது எல்லாமே துலாமில் தான் இருக்குது. பஞ்சர் ஓட்டுறவன் யார்? டயர் கம்பெனி வச்சுருக்கிறவன் யார்? இதை நீங்கள் அந்த டயரை ஓட்டிகிட்டு போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்தை பிரிக்கலாம். 9 பார்த்தையும் பிரிக்கலாம். இவ்வளோ விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. அப்போது ஒவ்வொரு ராசி மண்டலத்துக்குள்ளே என்னென்னத்தை வச்சுருக்குறாங்கங்கிற ஒரு விஷயம் தெரியணும். 11ஆம் பாவத்தை நம்ம இல்லீகலாவோ அல்லது கமிஷன் பேசிக்கலையோ அடித்து பிடிச்சி சம்பாரித்து லட்சக்கணக்கில் நமக்கு தகுதியே இல்லாமல் நமக்கு அனுபவமே இல்லாத ஒரு விஷயத்தில் அந்த இடத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்து நம்மளை எப்படி வேணாலும் இயக்குகிறதுன்னு அடித்து சம்பாரித்தோம்னா அடுத்தது பிடுங்கிட்டு போயிடும். ஆனால் ஒன்றுங்க, இந்த 7, 3 கூட பிரச்சனை இல்லை. 11 எதையுமே வச்சிருக்காது கூட. அதுதான் விஷயம். அவன் சம்பாதிக்கிற பணத்தை மட்டும் இல்லை, நீங்கள் எவ்வளோ 11 நண்பர்கள் தானே, நீங்கள் எவ்வளோ தான் கொடுத்து பழகுனீங்கனாலும் அது ஸ்டெப்னி டயர் 7ல் இருக்குது, ஸ்டெப்னி டயர் 11ல் இருக்குது. தேவைக்கு தான் மாற்றுவான்.
நீங்கள் என்ன தான் ஸ்டெனோவோ உயிரை கொடுத்து லவ்வராவோ சைட்லேயோ நீங்கள் வச்சுருந்தாலும் அந்த டைமுக்கு மேலே கழட்டி விட்டுட்டு இன்னொன்று கொண்டு வந்துடுவானோ ஒழிஞ்சு வச்சு தாலி கட்டிலாம் காப்பாற்ற மாட்டான். இதே தான் கம்யூனிகேஷனில் வரக்கூடிய பார்ட்னர்ஷிப்பு. நீங்கள் ஒரு இடத்துல உங்கள் மூலிமா ஒரு 3 மாதத்துக்கு காரியம் ஆச்சுன்னா உங்களை கழட்டி விட்டுட்டு அதுலேருந்து வேறு கனெக்ஷன் எடுத்து 3 மாதத்துக்கு போயிட்டு தட்டிட்டு போயிட்டு இருப்பானோ ஒழிஞ்சு ஒரே நண்பர்களை ஒரே இடத்தில் அவனால் இருக்க முடியாதுங்கிறது தான் காட்ரஸ். இதை தொழிலுக்கும் சரி வாழ்க்கைக்கும் சரி வழிகாட்டுதலுக்கும் சரி எப்படி எடுத்துக்குவீங்களோ எடுத்துக்குங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த பரணி அண்ணாவுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.